பாலிட்டியில் 2 ஆர்டிகிள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆர்டிகல் 355, இன்னொன்று ஆர்டிகல் 356. இந்த 355 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டேட்டில் உள்ளேயே வந்து பிரச்சனை வரும்போது, அங்கேயே சிவிலியன் அன்ரெஸ்ட்டாக இருக்கும்போது, இல்லை அங்கேயே கலவரம் வரும்போது, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாலே வந்து அதை அடக்க முடியலன்னு சொன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு உதவலாம். அதான் ஆர்டிகல் 355 சொல்லுது. அதே ஆர்டிகல் 356 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டேட்டில் வந்து தன்னால் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனல் படி ஆட்சி நடத்த முடியல, அங்கே வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால், அங்கே வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சென்டர் வந்து பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாம். அதான் ஆர்டிகல் 356 சொல்லுது. இப்போ பார்க்க போகிற ஒரு ஆப்ரேஷன், அது பேர் வந்து ஆப்ரேஷன் சதாவு. அது வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து மற்ற நாடுகளுக்கு உதவனான பேருக்கு தான் அந்த ஆப்ரேஷன் சதாவ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைஃபன் வந்து ஒரு 3 நாடை தாக்குச்சு. அந்த டைஃபன் பேர் யாகி. அந்த 3 நாடு பேர் வந்து லாவோஸ், மியான்மர், வியட்நாம். அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிற பேர் ஆப்ரேஷன் சதாவ். அந்த அந்த ஆப்ரேஷன் பேர் முக்கியமான நோக்கம் என்னென்னா HADRன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். அந்த புயல் தாக்கினப்ப அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்துகள், மற்ற இதர பொருட்கள்லாம் கொடுத்தது தான் இந்த ஆப்ரேஷனோட நோக்கம். இந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் சதாவ். இங்கிலீஷில் ஒக்காபுலரியில் விச் கிராஃப்ட்னு ஒரு வேர்டு பார்க்குறோம். இது வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிலேட்டடான வேர்டு கிடையாது. விச் கிராஃப்ட்னா என்னென்னா, சூனியம் அப்புறம் மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி ஒருத்தவங்களை வந்து துன்புறுத்துறது தான் அந்த விச் கிராஃப்ட்டுக்கு மீனிங். அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு பார்க்குறோம், டிமிட். டிமிட்னா என்னென்னா, ஒருத்தவங்களோட ஆஃபீஸில் அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சு வெளியில் வர்றது தான் அந்த டிமிட் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. விச் கிராஃப்ட்னா என்னென்னா, அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள துன்புறுத்துறது, ஹார்ம் பண்ணுறது. டிமிட்னா ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸில் கம்ப்ளீட் ஆகி, அதாவது அவங்க வாழ்வு காலம், அதாவது வாழ்வு காலன்றத விட அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சு அவங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர்றது தான் டிமிட்னு சொல்லுவாங்க. பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். அது யுனெஸ்கோவோட ஒரு பார்ட்டு. அவங்க தான் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து நிர்ணயிக்கிற ஒரு குரூப் இது. அது பேர் வந்து ICOMOS. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ். இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை இருக்குல்ல, அதாவது சிவாஜியால் கட்டப்பட்ட கோட்டை, அது விழுப்புரம் மாநிலத்தில் இருக்குல்ல, அங்கே வந்து இவங்க விசிட் பண்ணாங்க. அதை வந்து யுனெஸ்கோ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் வைப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் அது ஆட் ஆகிடும். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஓணமில் வந்து 2-3 டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஓணம்னா ஞாபகம் வர ஸ்டேட் வந்து கேரளா. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு குச்சிப்புடி உங்களுக்கு தெரியும், அது ஆந்திராவில் சில பேர் ஆடுறது டான்ஸு. அதேமாரி கதக்களி, அதுவும் கேரளா. 3 டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓணம் டைமில். குறிப்பாக 3 டான்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து புள்ளிக்களி, இன்னொன்று திருவாத்திரக்களி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கழிச்சா ஸ்ரீபலி. இந்த 3 டான்ஸுமே ஓணமில் செலிப்ரேட் பண்ணும்போது ஆடுற டான்ஸு. அது ஓணம் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். தமிழ்நாட்டில் எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பத்துக்கமான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அது வந்து தெலுங்கானாவில். அதுக்கப்புறம் வந்து பிஹுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அது அசாமில் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல். அது ஓணம் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல்.